விஜய் சார் எத்தனையோ படத்தில் பஞ்சு டைலாக் பேசியிருக்கலாம். எனக்கு அவர் பேசின பஞ்சு டைலாக் என் லைஃப்பில் கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம். ஷார்ட் கேமரா ஆக்ஷன்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்துப்போம்ல, அதோட பல மடங்கு நடிச்சுருவார். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சு வச்சு, ஓகே இவர் வந்து வர்றாரு அப்படி அமைதியாக இருக்காரை பற்றி நம்ம குழப்பப்படக்கூடாது, அது ஓடிடும். அவர் யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. பாட்டு யார் எழுதுனது பாரு, பதறி போய் இல்லை சார் இது டம்மியாக தான் இருக்கு, டீன் ஓகேனா நல்ல கவிஞர் வச்சு எழுதிக்கலாம் சார், இல்லை இதில் ஒரு வார்த்தை மாற்றாதீங்க அப்படின்ட்டு. நான் இதில் ரொம்ப கஷ்டப்படுறது தான் படம் பார்க்க ஏரியா சார். ஷூட்டிங் ஆரம்பி ஹாஃப் டே கழிச்சு டோட்டலாக அந்த சுற்று வரது இருக்க எல்லா க்ரௌடு பார்த்தா 3000 ஒரு 5 நிமிஷம் ஹாலில் உட்காருங்க அப்படின்னாரு. 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷம் வந்து இருக்க வாழ்க்கை. விஜய் சாரோட டைரக்டர்னு இண்டஸ்ட்ரியை பேசிடுச்சு, அஜித் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வச்சு. விஜய் சார் 2 தொடர்ந்து பண்ணியிருக்கோம், ஆனால் அதே மீறி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பயங்கள் இருக்குல்ல, அந்த பெரிய ஹீரோ ஒரு தோரணை அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது குழந்த மாதிரி இருப்பார். திருப்பாச்சி ஹிட்டுக்கு அப்புறம் தான் 2 வாரம் கழிச்சு தான் சிவகாசி கம்ப்டாகுது. அப்போ அவருக்கு வந்து மியூசிக் போடுறதுக்கு வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், ரகுமான்லாம் போட்டார், இளையராஜெலாம் போட்டிருக்காங்க. நான் தினா சொல்கிறேன் கணக்கு, ஆனால் கணக்குலேருந்து ஃபஸ்ட்டு இல்லை சொன்னாங்க சூப்பர் வீட்டில், ஏன்னா அவர் பண்ணுற நான் வேணாங்கிறேன். அவ இவன் இப்போ பயங்கர சைலண்டா நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த நேரத்தில் இதில் கூட இல்லை, இன்னும் அமைதி, ரொம்ப அமைதி. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஆர்டிஸ்ட் பேசணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ காரில் நானும் விஜய் சார் போய் இருக்கும்போது ஒரு சீடியை கொடுக்குறேன், அது ஃபுல்லாக கேட்டார். கேட்டுட்டு கவிஞரே அப்போதான் கவிஞருங்கிறாரு. ஓகே, பேரரசு மேல இருந்த நம்பிக்கை சிவகாசி, கதை மேல நம்பிக்கை திருப்பாச்சி. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு டைரக்டர் பேரரசு சார் கூட நம்மளோட கான்வர்சேஷன் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார், சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா திருப்பாச்சி படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் 3வது ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ பெரிய பையனாயிட்டு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போவே நாங்கள் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு படம். விஜய் சாரோட பர்த்டே வேற இன்னைக்கு 22 வரப்போகுது. அதை பற்றியும் நம்ம பிறந்தநாள். ஆமாம் சார், 50வது பிறந்தநாள். ஸோ எப்படி சார் இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ முதல் பட அனுபவத்திலேருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். விஜய் சார் எப்படி சார் நீங்கள் பிச் பண்ணீங்க திருப்பாச்சியை? அசிஸ்டண்டாக சேர்ந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் அசிஸ்டன்ட். ஆமாம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டர் ஆடணும்னு நான் முயற்சி பண்ணுறதுல 5 வருஷம். ஓகே ஓகே. அப்படி சூழ்நிலை தான். ஆக்சுவலாக வந்து நம்ம கமர்ஷியல் படம்லாம் கதை வச்சுக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பம் ஒரு யதார்த்தமாக கதைகள், ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் இப்போ சேரன் சார் டைப் ஸ்டோரி தான் அப்போ. ஆமாம், அதில் வச்சுட்டு நிறைய அலையும் போது தான் எல்லா இடத்துலையும் கமர்ஷியலாக கதை சொல்லுங்கள், பெரிய ஹீரோ கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சரி என்னடா எல்லாத்தையும் இதே கேள்வியை கேட்குறாங்களே, சரி இது ஒன்று எடுத்து இப்போ வேறு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். அப்படி ரெடி பண்ணி வச்சது தான் திருப்பாச்சி கதை. ஆமாம், நம்ம சூப்பர் கூட்டு போகும்போது கரெக்டாக அப்போ விஜய் சார்கிட்ட கால் ஷீட் இருக்கு அப்படின்னு. ஓகே சரி ஒரு கதை பண்ணி வச்சுருக்கோமே, அது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னது தான் திருப்பாச்சி இல்லைங்களா? ஆமாம். அப்போ வந்து சூப்பர் கூட்டு வந்து மேனேஜர் செந்தில் கணேசன்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டோம்னா அவங்க விஜய்க்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு உடனே சவுத் சார் சொல்லி கதை சொல்லி அவருக்கு பிடிச்சி போய் உடனே அன்னைக்கு ஈவினிங்கே விஜய் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, இல்லை ஒரு நாள் 1 டே மேட்ச் மாதிரி எல்லாம் ஒரே நாள் நடந்துருச்சு. எனக்கு கனவு மாதிரி இருக்குது. இன்னும் ஒரே நேரில் பிடிச்சிருக்கதை ஓகேது விஜய் சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு பெரிய பெரிய டேரக்டரே அப்போ மூவ் பண்ணியிருக்காங்க அப்பலாம். ஏன்னா அப்போ அவர் உச்சத்தில் இருக்காரு. அந்த டைமில் பீக்கு. ஆமாம், பெரிய பேனரு, பெரிய டேரக்டர் அவங்களே கால் ஷீட் கட்டிருக்காங்க. அப்போ அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத காலகட்டம். திடீர்னு காலைல சொன்னால் ஈவினிங் 4 மணிக்கு விஜய் சார் வர சொல்லிட்டாரு. எல்லாம் அதிர்ச்சியிலே நான் போயிருக்கேன். ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் கதை சொன்னேன் திருப்பாச்சி. ஏன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஆமாம், ஃபுல்லாக கேட்டு முடிச்சோன்னே ஒரு 5 நிமிஷம் ஹாலில் உட்காருங்க அப்படின்னாரு. ஓகே, டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், ஓகே. அவங்க அப்பா 2 பேரும் தான் கேட்டாங்க, விஜய் சாரும் அவங்க அப்பாவும் கேட்டாங்க. வெளியே ஹாலில் உட்காந்துருந்தேன். உங்கள் ரூமுக்குள்ளே 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷம் வந்து இருக்க வாழ்க்கையில் ஆமாம் மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா ஆனால் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப போராடி விஜய் சார்கிட்ட ரொம்ப ஃபாலோ பண்ணி கதை சொல்ல,
திடீர்னு அமைஞ்சது. அப்போ ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, ஓகே. இது திடீர்னு வந்து கதை சொல்லியிருக்கோம். ஆமா. வந்தா ஓகே. என்ன அப்படின்ட்டு ஒரு நிலையிலே இருக்கேன். இருந்தாலும் அந்த ரிசல்ட் விஜய் ஓகே சொல்லிட்டா அவன் லைஃப் வேற இல்ல. ஆமா, ஆமா. ஆமாமா. அந்த ஒரு அந்த 5 நிமிஷம் பதட்டம். அந்த டைமிங்ல ஷூட்டிங் வர மாரியே கரெக்ட்டா 5 நிமிஷம் கழிச்சு வெளிய வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஓகே. ஆமா. நம்ம 5 நிமிஷம் பாக்க 10 நிமிஷம் வச்சு வருவாங்க. ஷார்ப்பா 5 நிமிஷம் வந்தோனே கை குடுத்தாரு. கதை நல்லா இருக்கு. நம்ம பண்ணுவோன்ட்டாரு. இத இப்ப சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை லைஃபையே புரட்டி போட்ட வார்த்தை. இதுக்கப்புறம் ஆமா. ஊருக்கு எனக்கு தைரியமா போலாம் விஜய் சார் எத்தனையோ படத்துல பஞ்ச் டயலாக் பேசியிருக்கலாம். ஆமா, ஆமா. எனக்கு அவர் பேசின பஞ்ச் டயலாக் என் லைஃப்ல கதை நல்லா இருக்கு. நான் பண்ணலாம். இதான். அந்த தான் இல்லையா சார்? ஆமா. ஊருக்கு தைரியமா போலாம், ஊர்ல எல்லாத்தையும் சொல்லலாம். ஆமா. இளைய தளபதி வச்சு நம்ம படம் பண்றோம் அப்படிங்கிறத அது சொல்லலாம். மாரி அதான் சிலது அமையும். நம்ம வந்து நாம வந்து கதைய சொல்லி, நம்ம திறமைய காட்டி, வாய்ப்பு வாங்கணும். அதெல்லாம் இல்ல. வாய்ப்புங்கிறது நம்ம முயற்சி அப்படிங்கிறது வாய்ப்பு நோக்கி போயிட்டுருக்கும். அது அமைகிறது எப்போ அமையுமோ, அப்பதான் அமையும். அது வந்து நான் அமைச்சுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. நம்ம முயற்சி பண்ணது 10 முயற்சி தோல்வியாகும், 11 முயற்சி வெற்றியாகும். அது மாரி நான் எத்தனையோ புடிச்ச கதை சொல்லியிருக்கேன். எத்தனையோ ஹீரோக்கள கதை சொல்லியிருக்கேன். ஆ சில ஹீரோக்கள் வந்து அலக்களிச்சிருக்காங்க. ம், ம், ம். இந்தான்னு சொல்லிட்டு அலக்களிச்சிருக்காங்க. விஜய் சார்ட்ட எப்படின்னா, அந்த இது இருக்காது. இப்பவும் சரி. அதான் என்னைய நான் உதவி இயக்குனரா இருக்கும்போதும் கதை கேட்டாரு. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் அப்புறம் படம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கதை நான் சொல்லியிருக்கேன். அந்த இந்த அலக்களிக்கிறது இருக்காது. கேட்டோனே கேட்பாரு. இல்லன்னா, "அண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம்ண்ணா" அப்படின்னு சொல்லி. அது அது அந்த கட்டளையிட்ட பேசுறது. அது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஆமா. இருக்குது. எஸ் சார்ன்னு அவ்வளோதான். அவ்வளவுதான். இருக்கு, ஓகே, இல்ல ஓகே. அவ்வளோதான். அது ரொம்ப விஜய் சார புடிச்சது. சொன்னாரு. திருப்பாச்சி ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அ அதே வருஷத்துல சிவகாசியும் ரிலீஸ். ஆமா. அதுக்கு அடுத்து ஆமா. பொங்கலுக்கு ஆமா, திருப்பாச்சி, ஆமா, ஆமா. ஆமா, தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் படமே பொங்கல் ரிலீஸ் பொங்கலுக்கு ஜனவரி. ஆமா. அடுத்து தீபாவளிக்கு சிவகாசி. சிவகாசி ரிலீஸ். அதுவுமே திருப்பாச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது. சிவகாசி ஆமாமாமா. இல்லைங்களா சார்? திருப்பாச்சி முடிஞ்சு அ பெரிய ஹிட். ஆமா, ஆமா. பயங்கர பெரிய ஹிட். ஹிட். ஆமா. ஐ திங்க் 2 படமும் ஒரே தியேட்டர்ல ஒரே டைம்ல ஓடிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 200 நாள் அப்படிங்கும்போது ஆமாமா. சிவகாசியும் ஓடும், ஆமா. திருப்பாச்சியும் அது ஓடியிருக்கும். அடுத்து இருந்துச்சு அப்படியே. ஆமா. அது பெரிய விஷயம். திருப்பாச்சி ஹிட்டுக்கு அப்புறம் தான் 1 வாரம் கழிச்சு தான். 2 வாரம் கழிச்சு தான் சிவகாசி கமிட் ஆகுது. ஓகே, ஓகே. ஆமா. திருப்பாச்சி வந்து கதைய நம்பி ம், ம். அந்த ப்ராஜெக்ட்ட குடுத்தாரு ம், விஜய் சார். ம். சிவகாசி வந்து என்ன நம்பி குடுத்தாரு. அவ்வளவுதான். நான் திருப்பாச்சி ஹிட் குடுத்துருக்கோம். ஓகே இவரு அடுத்து கட்ட குடுத்துருவாரு ம். அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல. ம், ம். அந்த நம்பிக்கை வந்து பேரரசு மேல இருந்த நம்பிக்கை சிவகாசி. சரி. கதை மேல உள்ள நம்பிக்கை திருப்பாச்சி. கிரேட் சார். சார் அதாவது நம்ம ஒரு 15 வருஷ காத்திருப்பு எப்படா அமையும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு படம் திருப்பாச்சி அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஹிட். பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்ல ஒரு கலெக்ஷன். உங்களுக்கு பேரும் நல்ல பயங்கரமான பேர் வாங்கி குடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் படமே நமக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி நம்மளோட மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து அப்போ ஒரு மாரி இருக்கும் இல்லைங்களா? அது அப்போ எப்படி இருந்தது பேரரசு சார்? இதுல எனக்கு என்னன்னா, அ திருப்பாச்சி பண்ணும்போது நான் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது, ம். கொஞ்சம் கூட நான் வந்து ஒரு புது டைரக்டர்ங்கிற தாட் மைண்ட்ல வரல. வரல. ஓகே, ஓகே. வரல. பயமும் இல்ல எனக்கு. ம், ம், ம். படம் ஜெயிக்குமா? அந்த பயமும் இல்ல. ஆனா ஃபுல் கான்ஃபிடன்ட் எனக்கு. ஜெயிக்குங்கிற ஃபுல் கான்ஃபிடன்ட். அது மாரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர்ட்ட வேலை வாங்குறது, ஷாட் வைக்கிறது, எந்த ஒரு ஆசிஷன் இருக்காது. ம். எதுக்கு நான் கம்பேர் பண்றேன்னா, எனக்கு அடுத்து வந்த படங்கள் கூட எனக்கு அந்த இது இருந்துச்சு. ஓகே. ஏன்னா படம் ஓடிடுச்சு, ஹிட் ஆயிருச்சு. அ, அ. ஆக திருப்பி மக்கள் எதிர்பார்ப்பு அடுத்து பூர்த்தி செய்யணுமே ம், அப்படிங்கிற ஒரு ம். ஒரு பயம் இருந்துச்சு. திருப்பாச்சி இப்போ ஃபர்ஸ்ட் படத்துல போய் ஒண்ணுமே இல்ல. சுத்தமா இல்ல. ஓகே. எனக்கு சிவகாசிலயாவது நம்ம நம்பி விஜய் சார் கதை படத்த குடுத்துருக்காரு. அ, அ. இதையும் அதுக்கு மேல ஒரு ஹிட் குடுத்துடணுங்கிற ஒரு ஒரு இது சின்ன பயம் இருக்கும். இருந்துச்சு. ஆ. ஆமா. திருப்பதியும் இருந்துச்சு. அ, அ. ஏன்னா திருப்பாச்சி, சிவகாசி அதுக்கடுத்து விஜய் சாரோட டைரக்டர்ன்னு இண்டஸ்ட்ரியே பேசிருச்சு. ஆமா, ஆமா, ஆமா இவரு ஆமா. வந்து அக்மார் குடுத்துட்டாங்க. அது ஆமா. மொ விஜய் இயக்குனர்ன்ட்டு. அ, அ. அஜித் குடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அவர் நம்பி குடுத்தாரு. அ, அப்ப அ. எனக்கு என்னடா இது விஜய் சார்ட்ட 2 தொடர்ந்து பண்ணியிருக்கோம். நல்ல இண்டஸ்ட்ரியே விஷயம். இவரு விஜய் டைரக்டர்ன்னு முத்திர குத்திட்டாங்க. அ, அ. ஆனா அதையும் மீறி குடுத்துருக்காரு. அப்ப இந்த பயங்கள் இருக்குல்ல, இது அ. திருப்பாச்சி சுத்தமா இல்ல எனக்கு. இல்ல, இல்ல, இல்ல. இல்ல. அதே மாரி விஜய் சார்ட்ட என்னன்னா, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா, அந்த பெரிய ஹீரோ, ம். அந்த இது அவர் அந்த ஒரு தோரணை, அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்க்க முடியாது. ம், ம். ஓகே. அவர் பாட்டுக்கு குழந்த மாரி தான் இருப்பாரு. ஓகே, ஓகே. கதை கேட்கும்போது அவர்ட்ட புடிச்ச விஷயம் என்னன்னா, கதை கேட்பாரு. கதை கேட்டு அந்த கதை பண்ணலாம் அப்புட்ன்னு ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா, நல்லா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா, அதுல ஏதாவது
அவருக்கு நெருடலான விஷயங்கள், ஏதாவது ஒரு குறைகளா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, அத அப்பவே கிளியர் பண்ணிக்குவாரு. இந்த இடத்துல இப்படி இருக்கே, இது இப்படி இப்படி மாத்திக்கலாமா? அந்த சீன் அப்படி இருக்கே, இது கொஞ்சம் அதில இடிக்குது. அப்படின்னு சில அவருடைய டவுட்லாம் அங்கே கிளியர் பண்ணிக்குவாரு. ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்ல என்ன டவுட் இருக்கோ, அவருக்கு என்ன அதையெல்லாம் கிளியர் பண்ணிக்குவாரு. கிளியர் பண்ணிடுவாரு. ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டா, ஸ்கிரிப்ட்ல தலையிட மாட்டார். படம் முடிஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது படம் பார்ப்பாரே தவிர, அதுக்கு இடையில தலையிட மாட்டார். அது என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அது இயக்குனருக்கு அது வேணும். ஆம், ஆம். எனக்குன்னு இல்ல. இந்த ஒரு புது இயக்குனருக்கு வந்து ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லும்போது பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெய்லி சில ஹீரோக்கு வந்து, "ஏன் அந்த டயலாக் தூக்குங்க. இது சரியா வராது. இல்ல இது எதுக்கு? ஐயோ! எனக்குலாம் தான் சரியா வராது." இப்படியே ஒவ்வொன்னும் சொல்லும்போது அவனுக்கு ஒரு அ எனர்ஜி போயிரும். ம், ம், இயக்குனர்களுக்கு. அப்ப அவன் நினைக்கிறத குடுக்க முடியாது. ம், ம். ஒரு இயக்குனர் வந்து ஸ்கிரிப்ட் கரெக்ட்டா இருந்து, அவன் நினைக்கிறத குடுத்தா தான் அது சக்சஸ். கண்டிப்பா. ஆளாளுக்கு வந்து அதில ஒரு தலையீடு இருக்கும்போது, அப்புறம் அது உருவங்கள் மாறி போகும். மாறி. மாறிடும். திருப்பாச்சிய பொறுத்தவரைக்கும் ஏன் இன்னைக்கும் திருப்பாச்சி இன்னைக்கு ஏன் இந்த மக்களுக்கு இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கும் டிவில போட்டா, படம் ரிலீஸ் ஆன மாரி எனக்கு ஃபோன் வரும். ம், ம். இன்னைக்கும். முழுக்க முழுக்க உங்களோட படம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாமா. ஏன்னா ஃப்ரீடம். ம். அப்ப ஹீரோ வந்து விஜய் சார் வந்து ஷார்ட்ன்னு வருவாரு. ம். டயலாக் சொல்லுவோம். அவரு கேட்டுக்குவாரு. நம்ம டயலாக் சொல்லிக் குடுப்போம். அவரு கேட்கும்போது, அவரு இது கன்வே ஆச்சா? ம். அப்படின்னு டவுட் வரும். ம், ம். என்ன கரெக்ட்டா கன்வே ஆச்சா? இல்ல கரெக்ட்டா பேசிட்டு டவுட் வரும். ஆனா ம், அவரு ம். எதுவுமே காட்டிக்க மாட்டாரு ஃபேஸ்ல. ம்ஹ்ம். ஷார்ட் ரெடி கூப்ட்டு, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன்னா நம்ம ஒண்ணு எதிர்பார்த்துருப்போம்ல. அதோட பல மடங்கு நடிச்சுருவாரு. நடிச்சது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு 2 நிமிஷம் பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே. இவர் வந்து வர்றாரு, அப்படி அமைதியா இருக்கார பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே அது இருக்குது. ஓடிரும். அவரு அந்த மாரி அவரு ஃபர்ஸ்ட் படம் என்ன சொன்னா, அதான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எனக்கு அந்த பயம் இல்லங்கிற காரணம், ஹீரோ ஃபர்ஸ்ட். பெரிய ஹீரோ. ம். அவரு ஒரு நியூ பேஸ் மாரி இருக்காரு. ம்ஹ்ம். அப்போ நம்ம புது டைரக்டர். ம், ம். புது டைரக்டருங்கும்போது நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல. அப்ப நான் டைரக்டரா ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். ம், ம். ஓகே, ஃபில் ஓகே, பண்ணிட்டேன். ஓகே. ஆ அதனால தான் உங்களுக்கு திருப்பாச்சி ஃபுல் கம்ஃபர்டபிளோட கம்ஃபர்டபுள். வந்து முடிஞ்சிருக்க ஒண்ணு. சார் அந்த பாடல்கள், வசனம், திரைக்கதை எல்லாமே வந்து நீங்கள் தான். அதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? லிரிசிஸ்ட் வந்து இவங்கள ஆட் பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் இவங்கள போடலாம் அப்படிங்கிற மாரி சஜஷன்ஸ் ஏதாவது மூவி டீம் சைட்ல இருந்து வந்துச்சு சார்? இல்ல, இல்ல. உங்களுக்கு அது ஒரு விஷயத்துல விஜய் சார பெரிய அளவு பாராட்டணும். என்னன்னா, இப்ப திருப்பாச்சி. ம். இப்ப நான் புது டைரக்டர் ஓகே. ம். அவரு அது 42வது படமும் அவருக்கு. ம், ம். உச்சத்துல இருக்காரு. ம். ஆமா. பெரிய ஹீரோ. ஆ அப்ப அவருக்கு வந்து மியூசிக் போடுறதுக்கு வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், ரகுமான்லாம் போட்டாரு. இளையராஜாலாம் போட்டுருக்காங்க. ம். எல்லா உச்ச இசையமைப்பாளர்களும் ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து எனக்கு மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கும்போது, இப்ப சூப்பர் வுட்ல ரெகுலரா இவரு எஸ்.ஏ. ராஜ்குமார் ம், ம், ம். பண்ணுவாரு. ஆமா. அது பண்ணுவாரு. நமக்கு யார் சொல்றோமோ, அவங்க புக் ரெடியா இருக்காங்க. புக் பண்றதுக்கு விஜய் படம்ல. ஆமா, ஆமா. நான் தினா சொல்றேன். ஆ. தினான்னா அப்பதான் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ம். அந்த மன்மத ராசா ஒரு சாங் தான். ம், ம். அதான் ஹிட்டு. நான் அந்த ஒரு சாங் வச்சுக்கிட்டு அ ஒரு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சவுத் சாருக்கு வந்து என்ன விஜய் சார் படம், ம். இன்னும் ஒரு படம் பண்ண மியூசிக் சொல்றாப்லயே ம். அப்படின்னு அவருக்கு ஒரு உசின தயக்கம் இருந்துச்சு. சரி இவராட சொல்லியிருக்கார் டைரக்டர். புது டைரக்டர் தானே. ம், ம். இவனாட சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு ஓகே. அப்புறம் கூட விஜய் சார் ஆஃபீஸுக்கு வந்தாரு. ம், ம். சூப்பர் வுட்டுக்கு. வரும்போது அப்ப இவருடைய பயத்த அங்கேயே வச்சுட்டாரு. ஓகே. விஜய் சார்ட்ட. அஹ. மியூசிக் டைரக்டர் தினாங்கிறாப்புல உங்களுக்கு ஓகே. அப்படியா சரி, சரி பார்த்துக்குறோம். பேசி முடிச்சுட்டு வெளிய வரும்போது நான் இருக்கேன். அப்ப கேட்டாரு. தினா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா அப்படின்னாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு. உள்ள அவர் சொல்லியிருப்பாருன்ட்டு. ஆமா. பேச்சுவார்த்தை இல்ல போயிருக்கு. சார் எனக்கு போதும் சார். அவர்ட்ட வேலை வாங்க முடியும். ஆ இல்ல உங்களுக்கு ஓகேன்னா ஓகே. பார்த்துக்கங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்னா, அப்ப நம்ம பொறுப்பு விட்டாரு. இல்லன்னா அவருக்கு அந்த உயரத்துக்கு நீங்க ஏன்னா முன்னாடி கில்லிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ம். அதுல வித்யாசாகர் மியூசிக். ஆமா. பெரிய ஹிட். ஆமா, ஆமா. எல்லா சாங் ஹிட். ஆல்பம் ஹிட். ஆமா. ஒரு வார்த்தை இல்ல, இல்ல வேணாம் வித்யாசாகர் போட்டுருங்க. நான் மறுக்க போறதில்ல. ம், ம், ம். இல்ல சார் அவன பிடிக்க போறதில்ல. ஆனா அவரு உங்களுக்கு ஓகேன்னா ஓகே. ஓகேன்ட்டாரு. அடடா! இதே மாரி கேமராமேன். கேமராமேன்ட்டும் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நான் நேரா வீட்டுக்கு போய், "இல்ல சார் எனக்கு இந்த 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 விஷயத்துக்காக நான் இவரு" அப்டின்னேன். ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுங்க. எல்லாமே என் இஷ்டத்துக்கு விட்டாரு. ம்ஹ்ஹ்ம். ஃபைட் மாஸ்டர்,
ஃபைட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராக்கி ராஜேஷ். அவர் ஃபுல்லா விஜயகாந்துக்கு பண்ணவர். இவருக்கு கனல் கண்ணன் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒரு இப்போ ஃபைட் மாஸ்டருங்கும்போது அந்த அவங்களும் ஒரு இது இருக்கணும். ரேப்போ செட் ஞாபகம் இருக்கணும். அப்படி 2 மூணு பண்ணியிருந்தா அவங்களுக்குள்ள இதாயிரும். அப்போ அதுவும் அவருக்கு யோசனை வரும். என்னடா ஆனா கணக்குலேருந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாம் சொன்னாங்க சூப்பர் வுட்ல. ஏன்னா அவர் ரெகுலரா பண்றவரு. நான் வேணாங்கிறேன். ஓகே. இப்போ சரி உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேன்ட்டார். எல்லாமே உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே. ஓகே. உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே. சரி, எனக்கு அந்த ஒரே ஒரு லிரிக்ஸ் மட்டும் விஜய் சார் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கும். என்ன தவம் செஞ்சு போட்டும், அண்ணன் தங்க ஆகி போட்டும், பாவி நானும் பொண்ணா பொறந்தா பாவமா. ஏன்னா விஜய் சாருங்களுக்கு அந்த தங்கச்சி அந்த இது இருக்குங்க சார். அதுக்கு என்ன சார் சொன்னாங்க அந்த லிரிக்ஸ் கேட்ட உடனே? இல்ல லிரிக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா அவர் வந்து ஆக்சுவலி நம்ம பாடலாசிரியர்னு இல்லைல்ல. நம்ம கதை சொன்னா ஓகே. நம்ம கதை திரைக்கதை டைரக்ஷன் தான். அந்த நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் ஓப்பனிங் சாங் டியூனும் போட்டாச்சு. அப்போ டியூன் போட்டு என்ன பண்ணுவாங்க சீட்டில் இப்போ மியூசிக்லாம் தானனனானா 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 இப்படி போடும். எனக்கு என்னன்னா இந்த தந்தானா போட்டு அந்த டியூனை ஹீரோட்ட காட்டி புடிச்சிட்ட காட்டி அவங்கள்ட்ட இது இந்த டியூன் அவங்க ஓகே சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு டம்மியாக லிரிக்ஸ் பண்ணி அதை அதை பாடி பண்ணா ஃபுல் தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி வரும். அப்போ நான் ஒன்று ஒரு டியூனை வேணாம் ஒரு டம்மி ரிலீஸ் பண்ணி நம்ம அப்போ காட்டிடுவோம் அப்படின்னு தினாசரை சொல்லி அப்போ அது நீ எந்த நான் வந்து எழுத டம்மியாக எழுதுனது அது. ஓகே ஓகே. எழுதி தினாசரன் பாடுறாரு. பாட்டை பாடி சீரியல் ஏற்றி கொண்டு விஜய் சார்ட்ட காட்டியாச்சு. ஒரு சாங்லாம் கேட்டார். கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அப்போ டியூனை பற்றி பேசல. அடுத்து டக்குன்னு ஒரு பாட்டு யார் எழுதுனது அப்படின்னாரு. நமக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. டம்மியாக தான் எழுதியிருக்கான். இதுதான் லிரிக்ஸ் நெக்ஸ்டார் போல இருக்கு. பதறி போய் இல்லை சார் இது டம்மியாக தான் எழுதியிருக்கு. டியூன் ஓகேனா அப்புறம் போய் நல்ல கவிஞர் வச்சு எழுதிக்கலாம் சார். இல்லை இல்லை இதில் ஒரு வார்த்தை மாற்றாதீங்க அப்படின்ட்டார். அது ஒன்று மாற்றலை. அவர் எப்போ அந்த டம்மி லிரிக்ஸே பிடிச்சி அப்படி ஒரு வார்த்தை மாற்றான்ட்டார். அப்போ ஓகே நாங்கள் அப்படி வச்சு தான் நீ இந்த ஊர் சார் தான் பொறப்போ இறப்போ என் கையில் நம்ம வாழும் வாழ்க்கை பொறப்போ இறப்போ அவன் கையில் நம்ம வாழும் வாழ்க்கை நம்ம கையில் வரும். அந்த ஒரு வார்த்தையை உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. அந்த லிரிக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அது வந்து ஃபேன்ஸை கனெக்ட் பண்ணுறதுல. அப்போ அதனால அவர் அதெல்லாம் 2 வரையிலும் பிடிச்சி போச்சு அவருக்கு. அதை அப்படியே விட்டோம். அது மாதிரி அது ஒரு பாட்டும் அப்புறம் அப்போ டம்மியாக எழுதி ஒரு சாக்கில் அந்த என்ன தவம் செஞ்சு போட்டோம் சாங் வந்து அதுவும் டியூனை போட்டாச்சு. இன்னொரு கவிஞர்கிட்ட தான் கொடுத்தோம். கவிஞர்கிட்ட கொடுத்து சுச்சுவேஷன் சொல்லியாச்சு. சொல்லிட்டு சரி என்ன மாதிரி வேணும் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் எழுதி வச்சுருந்தது சரி இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. அவர் போனார். ஒரு 2 மூணு கழிச்சு திருப்பி ரிலீஸ் கொடுத்தாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேணும். அப்புறம் கவிஞர் சொல்லிட்டார் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் இதோட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதுவே நல்லா இருக்குது. பெரிய நல்ல கவிஞர் எழுதுற மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் மேலே எதிர்பார்க்குறீங்க. இது எனக்கு பெட்டராக தெரிஞ்சு அவர் சொல்லிட்டார். மியூசிக் எடுத்து சொல்லிட்டாரு. சார் இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இதோட இங்கே எதிர்பார்க்காதீங்க. இதே வச்சுக்கணும். சரி நான் அப்படி வச்ச சாங் தான் என்ன தவம் செஞ்சு போட்டேன் இல்லையா? ஆமாம். இப்போ வரைக்கும் ஹிட் அடிச்சிட்டு இருக்கு சார். அது ஒரு ஸ்பாட்ல போட்டு காட்டணும். ஓகே. போட்டு போயிட்டான். சாங் ரெடி ஆகிட்டு வரும்போது அந்த ரொம்ப நல்லா இருந்தார். ஓகே ஓகே. சாங் படம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்போ அந்த கண்ணு தான் கலந்தாச்சு. அது ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் காருக்குள்ள ஷூட்டிங். அப்போ இங்கே எல்லாம் பண்ணி அப்போ இங்கே வாய்ஸ் மிக்ஸ்லாம் பண்ணி மியூசிக் அனுப்பிட்டார் இங்கே. அது நம்ம எழுதுனதான். அப்போ காரில் நானும் விஜய் சார் போய் இருக்கும்போது சீடியை கொடுக்குறேன். சார் சாங் ரெடி ஆயிடுச்சு சார். அது ஃபுல்லாக கேட்டார். கேட்டுட்டு கவிஞரே அப்போதான் கவிஞருங்கிறாரு. நீ எந்த நான் தூரம் கவிஞர் சொல்லல. ஆமாம் கவிஞரே பிரமாதமாக எழுதிருக்கீங்க அப்படின்ட்டாரு. ஓகே அப்போ ஓகே ஒரு கவிஞர் ஒத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு சாங்கும் அமைஞ்சிருச்சு. அதனால் நம்மள டைரக்டர் ஆக்குனதும் அவர் தான், கவிஞர் ஆக்குனதும் அவர் தான். சார் அந்த பர்த்டே எப்படி சார் போச்சு? 2005 விஜய் சாருக்கு ஒரு பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா சார்? அப்போல்லாம் சிவகாசி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கரெக்டுங்களா சார்? ஜனவரி ரிலீஸ் திருப்பாச்சி.
சிவகாசி ஷூட்டிங் போயிட்டு ஆமாம் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஷூட்டிங் போயிட்டு ஆமாம் இருக்கு. சிவாஜி ஆமாம் சிவாஜி ஷூட்டிங் டைம் அது. ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா சார்? 2005 விஜய் சாரோட ஆமாம் பர்த்டே. அப்போ என்னன்னா ஒன்றே ஒன்று அப்படின்னா மொத்தமாக கால்ஷீட் கொடுத்துருவாரு. ம், ம். ஒரு படத்துக்குன்னா ஒரு ஒரு 3 மாதம் 90 நாள் மொத்தமாக கொடுத்துருவாரு. அவர் கொடுக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் பண்ணுவார். சண்டே லீவ். லீவ். சண்டே மட்டும் எனக்கு நீங்கள் மற்ற ஷூட் பண்ணீங்க. எனக்கு அன்றைக்கி ஒர்க் வச்சுக்காதீங்க. ஒன்று. அப்புறம் நான் வந்து காலைல எப்போ சொன்னேனோ வந்துருவேன்னாரு. ஆமாம். ஆனால் 6 மணிக்கு மேலே ஈவினிங். ஆமாம். ஈவினிங் 6 மணிக்குள்ள நான் கரெக்டாக பேக் விட்டுருங்கப்பா. 3வது ஒன்று சொல்லுவார். மற்ற எதுக்குமே லீவ் வைக்க மாட்டார். ம். என்னோட பர்த்டே அன்னைக்கு ஓ! லீவு. அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்காதீங்க. இது 3 தான். ம், ம். அப்போ அவரு இது ஓகே. அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஃபேமிலியோட ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நான் நிறைய பேர் இன்னைக்கு அதை இழந்துறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஸ்ட்டு. ஒன்று அவர் நைட்டு கூப்பிட்டா விடிய விடிய இருப்பார். 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு வாங்கன்னா நைட் 2, 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். பகலில் கூப்பிட்டா நீங்கள் 8 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு. வந்துடுவார். ஆனால் 6 மணிக்கு கிளம்பிடுவார். ஏன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். நமக்கு பிரச்சனை இல்லை டேரக்டருக்கு. ஒரு நடிகருக்கு வந்து ஃபேஸ் தான். ஃபேஸ். நம்ம க்ளோஸ்அப்லாம் வைக்கும்போது டல்லாக கண்ணு உள்ளே போயிருந்தா நல்லா இருக்காது. அப்போ அவங்க அது வேணும். அப்போ அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கரெக்டு தான். அப்போ எந்த அளவுக்கு இந்த உடம்பு மேலே ஒரு அக்கறை வச்சாரோ அந்த அளவுக்கு ரசிகர் மேலே அக்கறை வச்சிருக்காரு. ரசிகர் மேலே அக்கறை வச்சனால தான் அந்த அந்த 3 மாதத்துக்குள்ள பர்த்டே வந்துச்சுன்னா லீவ் கட்டுவார். லீவ். அது ஒன்று கேட்பார். கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் கிரவுட் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லீங்களா சார்? ஆமாம். இல்லை ஷூட்டிங் எப்போ பர்த்டே அங்கே ஷூட்டிங் அங்கே வைக்க மாட்டார். ஓகே, ஓகே. பிறந்த நாளைக்கு லீவ் கட்டுவார். மற்ற நார்மல் டைம்லங்க சார்? மற்ற நார்மல் வெளியிலாம் போனால் க்ரௌட் பயங்கரமாக வரும். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு நான் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது தான் கோடம்பாக்கம் ஏரியா சாங். அந்த சாங்க்கு. நயன்தாரா ஆமாம் வேற உள்ள டைலாக். நம்ம ஃபஸ்ட்டு இருந்து க்ரௌடு வந்து நாங்கள் ஜூனியர்ஸ்லாம் கூட இறக்கிட்டோம். ஒரு 1000 பேருக்கு. 1000 பேர். ஆமாம். ஃபுல்லாக இறக்கிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஹாஃப் டே கழிச்சு வருது 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 பார்த்தா டோட்டலாக அந்த சுற்று வட்டத்தில் இருக்க எல்லா க்ரௌடு பார்த்தா 3000 ஹெவி. இப்போ சாங் பார்த்து தெரியும். நாங்கள் அவங்கள சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியல. ஃபஸ்ட் நாள் கஷ்டப்பட்டோம் ரொம்ப. ஓகே. அப்போ என்னடா அவ்வளோ நாங்கள் க்ரௌட் எதிர்பார்க்கல. அப்போ போகிற மாதிரி இல்லை. வந்து பார்த்துட்டு கிளம்புவாங்கல்ல அப்படி இல்லை. அப்போ மறுநாள் போலீஸ் சொல்லி எக்ஸ்ட்ரா போலீஸும் வரவழைச்சு போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் அடுத்த 2 நாள் இங்கே ஷூட் பண்ணோம். ஓகே, ஓகே, ஓகே. பப்ளிக்கில் அப்போவே அப்படி. இப்போலாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஆமாம். இப்போ ரொம்ப இப்போலாம் ரொம்ப பெரிய மாசு. பப்ளிக்கில் வச்சு பண்ணுறதுலாம் கஷ்டம். அதனால தான் அவங்க இப்போ ஹைதராபாத்து அந்த மாதிரி ஸ்டுடியோ அந்த மாதிரி. ஆமாம் வெளியூரில் போயிடுறாங்க. அப்போ ஹைதராபாத் போது அங்கே ஹிஸ்ட்ரியில் பண்ணும்போது தெரியாது. தமிழ்நாட்டில் ரஜினி சாருக்கு இதே பிரச்சனை வந்து தான் அவர் தமிழ்நாடு அதிகம் போகிறதில்ல. எஜமான் தான் கஷ்டம். பொள்ளாச்சி போய் பெரிய க்ரௌட் ஆகி போயிடுச்சு. அதுலேருந்து மைசூர் கர்நாடகா பக்கம் போயிடுவார். ஹைதராபாத் போயிடுவார். சார் அப்போவே 2 சூப்பர் ஸ்டார் பாட்டில் யோசிச்சிங்களா சார் இவங்க ஃபியூச்சரில் இந்த அளவுக்கு வருவாங்க? இல்லை அது உங்களுக்கு அந்த இது நான் வரும்போது வந்துச்சு அதெல்லாம். அவருக்கு வந்து உங்களுக்கு நம்ம சொல்லையே அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி இடத்த வந்து பிடிப்பாருன்னு அவர் பாலச்சந்தர் சார் சொல்லிட்டார். காதலுக்கு மரியாதை 100வது நாள் ஃபங்க்ஷன். அப்போ பாலச்சந்தர் சார் தான் எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாரு. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், ஆமாம் விஜய் சார் வந்து இப்போ அடுத்து போய் பிடிக்க போகிற இடம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட இடத்த தான் அவர் பிடிப்பாருன்னார். கண்டிப்பு கரெக்டாக இருந்துச்சு. பெரிய கிணறுல அவர் கணிச்சிடுவாங்களே கரெக்டாக. அது அவர் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே எம்ஜிஆர் ரஜினி அந்த வருஷம் எடுத்து பார்த்தா விஜய் அப்படின்னு சொல்லி அப்படிங்கும் நம்ம அந்த ஆர்டர் படி தான் அந்த சாங்கில் ஆட வச்சுருப்பேன். எம்ஜிஆர் அப்போ இவர் ஏறி போய் இவர் சேர்ந்து ஆடுவார். அது தேட்டர்லாம் சரி கிளாப் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் நான் வீண் சைடில் தான் போய் ரிசல்ட் பார்ப்பேன். தேட்டர் அல்லோல போட்டுச்சு. ஓகே. அந்த மாதிரி இருந்தது இல்லையா சார்? சார் திருப்பாச்சியோட 100வது நாள் எப்படி போச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா சார்? திருப்பாச்சி ஆமாம் திருப்பாச்சி 100வது நாள் அப்போ தான் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். சிவகாசி போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. விஜய் சார் எப்படி சார் இருப்பாங்க? இவன் இப்போ பயங்கர சைலண்டா நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த ஒரு 19 வருஷம் 20 வருஷத்துக்கு இப்போ பரவாயில்ல நினைக்கிறேன். அப்படிங்களா சார்? எனக்கு இப்போ சில பேட்டி கொடுக்குறாங்கல்ல ஆர்டிஸ்டுகள். ஆமா ஆமா. இப்போ வந்து போட்டோ எடுக்கிறாங்க. விஜய் சார் போய் கேட்டாரு பேசினாரு சொல்றாங்க. அந்த நேரத்தில் இந்த கூட இல்லை. இன்னும் அமைதி. ரொம்ப அமைதி. அவர் ஸ்பாட்டுக்கு உள்ள வருவார் வந்து அப்படியே நேரம் போய் கேரவன் போயிடுவார். அப்போ வந்து அஷ்னு வருவாங்க. சார் வந்துட்டாருமாங்க.
ஓகே. அப்போ என்ன காஸ்டியூம் எல்லாம் சொல்லி அனுப்பிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் சார் ரெடி அப்படிம்பாப்புல அசிஸ்டன்ட் வந்து. ரெடி என்ன பண்ணுவாங்க போயிட்டு, நான் போயிட்டு சீன் என்ன சீன் சொல்லிட்டு கூட்டு வருவோம். ஷாட் ஓகே அப்படின்னா திருப்பி யாரும் அதில் வந்து பேசிட்டே மாட்டார். அவர் ஆட்டுக்கு போய் கேரன் உட்காந்துருவாரு. உட்காந்து. நம்ம எனக்கு சில நேரத்தில் என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ம். ஆர்டிஸ்ட் பேசணும் அப்படின்னு. ஏன்னா சுயநலம். இப்போ அம்மா நடிக்கிறாங்க, தங்கச்சி நடிக்கிறாங்க. இப்போ இவங்களோட கொஞ்சம் பேசினாருன்னா ஆக்ட் பண்ண அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ஒரு பயமா இருக்கும். ஒரு பேச நல்லா இருக்குமே, முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு ஒரு நட்பு வந்தா தானே ஃப்ரீயா நடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் நல்லா நடிக்கிறதுனால அது பிரச்சனை இல்ல. என்னன்னா இவரு அந்த அந்த ஸ்பாட் அந்த நிப்பாரு கம்முன்னு இருப்பாரு. அந்த ஹியூமர பண்ணும்போது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமா, ஆமா. அந்த ஹியூமர் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல இருந்து எல்லாருமே அடிக்ட் ஆயிருவாங்க. அம்மா நடிச்சாலும் சரி, தங்கச்சி நடிச்சாலும் சரி, அந்த இவர் பண்றதுல அவங்க கனெக்ட் ஆகி அவங்க சேர்ந்து நடிச்சிருவாங்க. அந்த மாதிரி. ஓகே. புடிச்சு டக்குனு அவரோடக்கு சம்மந்தம் இல்லாம போயிருவாரு அப்படியே. அந்த மாதிரி. அது அது மைனஸ்னு சொல்ல முடியாது. ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்ப்பு சக நடிகர்களோட கொஞ்சம் ஆமா mingle ஆகி அதுக்காக சந்தோஷமா ரோட்ல இங்க பேசலாம். உட்காந்துட்டா வேலை விட்டு போவோம். ஆமா, ஆமா. அந்த ஷாட் முடிஞ்சு கொஞ்ச நேரம் வர முன்னாடி. அது கொஞ்சம் இருந்துக்கலாம். இருந்தாலும் அது குறைய தெரியல ஓகே. நம்மளுக்கு. சார் நீங்க நரேஷன தாண்டி, ஸ்டோரி நரேஷன தாண்டி விஜய் சார்ட்ட அதிகமா பேசின ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா சார்? சினிமா தாண்டி எதுவும் பேசுறது இல்ல. ஓகே, ஓகே. அப்ப அந்த நேரத்துல அந்த படங்கள் சில படங்கள் நான் தெலுங்கு படம் நேரா போய் பார்த்துருக்கோம். நானும் சேர்ந்து விஜய் சாரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஓகே. ஆமா. அப்போ அவரு வீட்ல ஹோம் தியேட்டர் இருக்கு. அப்ப அவராவது ரீமேக் பண்ற மாரி ஏதோ படம் தோணுச்சுன்னா கூப்பிடுவாரு. அவர் 2 பேரும் பார்ப்போம். வீட்ல பார்ப்போம். பாட்டு என்ன இது பண்ணலாமா? அப்படிம்பாரு. நம்ம மனசு போட்டு சொல்லிருவோம். இல்ல சார் இது உங்களுக்கு இதுல இங்க ஒத்து வராது. அப்படின்னா. இல்ல சரியா வரும்னா, சார் இது அத விட நீங்க நடிச்சது அத விட நல்லா வரும். அப்படின்னு படத்த பொறுத்து அ நம்ம டிஸ்கஸ் பண்றது. சில தியேட்டருக்கு போயிருக்கோம். அவரோட நைட் ஷோ போறது. ஆமா. தியேட்டருக்கு நீங்களும் விஜய் சார்? ஆமாமா. ஓகே, ஓகே. ஆமாமா. போயிட்டு அப்போ ஒரு படம் கூட்டிட்டு போனோம். தெலுங்கு படம் தான். சென்னையில தானா சார்? சென்னையில தான். ஓகே, ஓகே. அது அழகா அவரு கட் பண்ணி வரும் மேல பாக்ஸ்ல. யாருக்கும் தெரியாது. ஓகே, ஓகே. பார்த்தா அந்த கரண்ட் ஓடிட்டு இருக்கும்ல படம். அப்ப அது நல்லா இருக்கா ஓடுங்கும்போது, அத நம்ம ரீமேக் பண்ணலாமான்னு ஐடியா வரும்போது 2 சேர்த்து பார்த்துருக்கோம். அது பார்க்கும்போது அப்ப கேட்பாரு. இந்த மாரி இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் அந்த படம் பார்த்தீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? கலெக்ஷன் எப்படி இருக்கு? அதெல்லாம் விசாரிப்பாரு அப்படியே. ஆமா. இந்த மாரி சினிமாவுக்குள்ள தான்.